இன்னைக்கு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா பிகேஎஸ்டி இந்த என்னடா விளையாடலான்னு இருந்தேன்னா கொரோனா டைம் விளாட்னேன். கொரோனா டைமா இல்லைன்னா ஸ்கூல் டைமான்னு தெரியல. ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இல்லை ஃபோர்த்தான்னு தெரியல. அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது இந்த கேம் பார்த்தாலா நீங்கள். ஸோ யார் யாருன்னா இந்த கேம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எப்போ வானிவில் அப்டேட் விட்ருக்காங்க. வானிவில் அப்டேட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. வானிவில் ரொம்ப பெருமையாக இருக்குது. பார்த்துக்கலாம் பிகேஎஸ்டி கற்றுக்கிறதுனா நெட்ஃப்ளிக்ஸ் வர மாதிரி. ஓகே நான் சரி பண்ணி வந்துட்டேன். இப்போ சரி பண்ணி வந்தேன். இப்போ உள்ள போயிட்டு நம்ம கூட யார் வர்றான்னா நம்ம ஃப்ரெண்டு அவனை தேடி கண்டுபிடிச்சி பெட்டெக்ஸ் அடிக்கணும். ஏன்னா என்ன ப்ரோ கெட்டாத தட்டுறீங்க அப்படின்னா அதான் நம்ம. ஏன்னா அவன் சொன்னான் அன்னிக்கிட்ட உன்னை தேடி நான் அடிக்கவா இல்லைன்னா நீ அடிக்கவான்னு சொல்லிட்டு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் அவனை தேடின்னு போனேன். ஸோ இதுதான் வானிலை அப்டேட்டுன்னு சொல்லிட்டு சுற்றி நிற்கிறாங்க. ஓகேண்ணா ப்ரோ புதுசாக ட்ரெஸ் நான் வாங்கிட்டுங்களா? கைஸ் ஏன்னா இது என்னோட காசு போட்டு நான் வாங்கினேன். டைமண்ட் கிடையாது பண்ணிட்டு விட்டுனா. சரி ப்ரோ ஃப்ரீ ஃபயர் வீடியோ எப்போ வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னுக்கிட்ட நான் அப்புறமா நான் சொல்கிறேன். ஏன்னா எஃப்எஃப் டெலிட் பண்ணிட்டேன். ஃப்ரீ ஃபயர் டெலிட் பண்ணிங்களா? எஸ்கேஎஸ் ஃப்ரீ ஃபயர் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அடுத்த வாரம் எனக்கு எக்ஸாம்னால அதிகமாக அதிகமாக விளாட்டேன். இந்த கிராண்ட் மாஸ்டர் அடித்து நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா பண்ணியே நான் முடிச்சிட்டேன். ஆனாலுமே எனக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீ வேஸ்ட்டுடா ஃப்ரீ ஃபயர் எடுத்து விளையாட போகிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ ஓகேடா நான் என்ன போடுங்கான்னு சொல்லிட்டு நான் டெலிட் பண்ணிட்டு போயிட்டேன். அதனால் நான் சொல்கிறேன். நீங்கள் அவன் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. அத்தை பையன் இருக்கான், மாமா பையன் இருக்கான், எங்கள் பெரியம்மா பையன் இருக்கான்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாடாதீங்க. வருஷத்துக்கோ ஒரு 3 நாள் விளாடுங்க. அப்புறமா டெலிட் பண்ணிட்டு கம்முன்னு போயிடுங்க. ஏன்னா எஃப்எஃப் டைம் விளாட்னது கொரோனா டைம் விளாட்னதுங்க ஃப்ரீ ஃபயர் டைமு. அப்போவே டெலிட் பண்ணிட்டு போயிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்பானா செருப்பு எடுத்து தொடுப்பு தாங்க வச்சாங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் நீங்கிறேன்னு சொல்லி டெலிட் பண்ணிட்டாங்க. நான் இன்ஸ்டாலும் பண்ணாலுமே அப்பவும் அக்கௌண்ட்டுக்கும் வரவே இல்லை. இந்த அக்கௌண்ட் போட்டோன்னா அதுக்கப்புறமா போய்ட்டு சூரியனே எடுத்தேன். ஸோ அதெல்லாம் இப்போ சொல்ல வேணாம். இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஓகே இப்போ ஸ்கேட்டிங் போர்டு எடுத்து அப்படியே போயிட்டு எனக்கு ஒருத்தனை அடிக்கணும். அதான் தேடினுக்கிறேன். தீராச்சும் சொல்கிறான் பாருங்க மைக்கில் கிடையாது. இதை மெசேஜ் அனுப்பிட்டுன்னு இருக்கிறான் பாருங்க. மெசேஜாக விட்டுன்னுக்கிறான். மாலை அப்புறம் காமிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாலை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டேன். நான் இப்போதைக்கு நான் ஸ்லோ மோஷன் இப்போ பூஸ்டர் எனர்ஜிலாம் இருந்துச்சு. சரி ரைட்டில் சைக்கிள் எடுத்து போயிடலான்னு சொல்லிட்டு பிசியிலனால கொஞ்சம் ஈஸியாக விளாட்றேன். சரி நான் மாமி அப்படியே ஜம்ப் பண்ணி சைக்கிள் எடுத்து அப்படியே மேலே போனால் எங்கள் ப்ளேஸ் புதுசாக ஏதோ வச்சுக்கிறாங்க போலன்னு தெரியும். சரி பேசவே வேணாம், டைரெக்டாக பாட்டு கேட்டுன்னு போங்க கைஸ். ஓகேங்களா பாய். இப்போதைக்கு பாட்டு கேட்டுக்கோங்க கைஸ்.